ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகாத். குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகாத். ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக அமையப்போகிறது. இந்த ஆண்டின் நிகழப்போகும் குரு பெயர்ச்சி 2026 அனைத்து ராசிகளிலும் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளது. நவ கிரகங்களின் சுபகிரகமான குரு பகவான் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு இடம்பெயர உள்ளார். கடகம் குரு பகவான் என்பதால் உச்ச வீடு என்பதால் இந்த பெயர்ச்சி பலருக்கும் ராஜயோகத்தை வழங்கப் போகிறது. அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, 8ல் குரு தேவையில்லாத மன கஷ்டங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், நீண்ட நாட்களாகவே போராட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா, ஒருத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கெட்டவன் என்ற பெயரும் சூட்டுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. 4 பேருக்கு நல்லதை செய்யலாம், அந்த 4 பேரும் தன்னை ஆகாத சூழ்நிலை என்று பேர் எடுக்கக்கூடிய தருணங்கள் உருவாக்கி தரும். 8ஆம் இட குரு பகவான் மறைவு ஸ்தானம் என்றாலும் குரு பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார். எனவே மற்ற கிரகங்கள் அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது நற்பலன்களை கொடுக்கும் என்று சொல்லலாம். ஆனால் குரு பகவான் அஷ்டமத்தில் மறையும் போது தேவையில்லாத கெடுபலன்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. குறிப்பாக குரு பகவான் ஆகப்பட்டது குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்கும். நீண்ட நாட்களாக போராட்டங்கள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கி தரும். ராசிநாதன் 8ல் பெறுவதால் இதுவரை உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி எதையும் எதிர்கொள்ளும் ஒருவித முதிர்ச்சியும் தத்துவ வார்த்தைகளும் எண்ணங்களும் மேலோங்கும். உங்களின் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும். ஆன்மீக ஆராய்ச்சி, ஜோதிடம் போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். குறிப்பாக பொருளாதார நிலைகளில் அஷ்டமஸ்தான குரு பகவான் அதிர்ஷ்டம் அல்லது எதிர்பாராத வழிகளில் பூர்வீக சொத்து காப்பீடு நீண்ட நாட்களாகவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. ஆனால் வண்டி வாகன ரீதியாகவே கவனமாக செல்வது நல்லது. பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருப்பது நல்லது. அதே சமயம் சுபவிரயங்களும் குடும்பத்தினரின் உடல்நல சார்ந்த எதிர்பாராத மருத்துவ செலவுகளும் வரக்கூடும் என்பதால் பண விஷயத்தில் திட்டமிடல் அவசியம் வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும். எவ்வளவு உழைத்தாலும் சில நேரங்களில் உரிய அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கலாம். வீண் விவாதங்கள் மற்றும் வீண்டா வெறுப்புகள் மற்றவர்கள் மீது, தொழில் சார்ந்த விடயங்களில் தொழிலில் தன்னுடன் வேலை செய்பவர்களிடம் தேவையில்லாத மனசங்கடங்கள் உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இக்காலகட்டமாகவே அமையுது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய முதலீடுகள் செய்யும் முன்பே அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யும் முன்பே தகுந்த ஆலோசனைகளை பெற்று அவசியம். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் வெளிப்படைத்தன்மை அவசியம் தேவை. குடும்ப உறுப்பினர்களின் அன்பு சற்று தடைபடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகலாம். கணவன் மனைவி இடையே சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் சிக்கலுக்கு ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் 8ல் மறைவதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக அஜீரண கோளாறுகள் அல்லது சோர்வு ஏற்படலாம். முறையான உணவு பழக்கமும் தியானம் அல்லது உடற்பயிற்சியும் உங்கள் உற்சாகமான வைத்திருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். குரு பகவான் அதிசார காலமாக பயிற்சியானாலும் சற்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. 8ல் குரு பல நட்டங்களை தரும் என்று தான் சொல்லலாம். அதனால் கவனமாக இருங்க. அதே போல் இதுக்கு எளிய பரிகாரம் என்னன்னா, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு அல்லது ராகவேந்தருக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபாடு செய்வது நல்லது. வசதியற்ற மாணவர்களின் கல்வி செலவிற்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்யலாம். மற்றும் தொழில் சார்ந்த விடயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம்.